अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथरजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுபுகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு பெருமைகளை உடையவர் சுவாமி தேசிகன் அப்படின்றத பரமத பங்க மூலமாக அது தன்னிலும் அந்த ஆத்தியந்த ஒவ்வொரு அதிகாரங்களுடைய ஆத்தியந்த பாசுரங்கள் அனுபவித்து பண்ணுறோம். அதில் நிகமனாதிகாரத்துலேயும் சாத்து பாட்டுக்கு வந்துட்டோம். சாத்து பாட்டில் இந்த கிரந்தத்தை தான் பண்ணின பிரகாரத்தை இங்கே சாதிக்கிறார். கோதவமொன்றில்லாத தகவே கொண்டலென வந்துலகிலைவர்கன்றோர் தூதுவனாய் ஒரு கோட்டி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவை நாம் பொன்ன இந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே. இதில் பூர்வார்த்தத்தை அர்த்தத்தை ஒரு மாதிரி அனுசந்தானம் பண்ணிட்டோம். உத்தரார்த்தத்தில் பல நெருடர்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். சரி, பூர்வார்த்தத்தில் பெருமாள் கொண்டல் போல் இருக்கான், கொண்டல் வண்ணனா இருக்கான், அவன் கோவலனா இருக்கான். கோவலனா இருக்கவன் அவன் அந்த அவதாரத்தில் பண்ண காரியத்திலே உயர்ந்த காரியம் தூத்திய கிருத்தியம், தூது போனது. அதனால அப்படிப்பட்ட கொண்டல் வண்ணனை தூது போன அந்த இதில் அனுபவிக்கிறார். கோதவம் ஒன்றில்லாத, கோது அப்படின்னா குற்றம்னா ஏற்கனவே அதில் இருக்கக்கூடியது, அவம்னா குறை, அது பின்னால் ஏற்படக்கூடியது. இது ரெண்டும் இல்லாத அப்படின்னு பெருமாளுடைய கருணை இருக்குதே, அந்த கருணையில கோதும் கிடையாது அவமும் கிடையாது அப்படி. அது அர்த்தத்தை பார்த்தோம் நேற்று. பெருமாள் நம்மலாம் சிருஷ்டிச்சிருக்கானே இந்த இடத்துல, அந்த சிருஷ்டியிலேயே கோது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. அதாவது வைஷமியமாக தானே நம்மலாம் சிருஷ்டிச்சிருக்கான். அங்கே அநேகம் பேரை நித்தியர்களாக சிருஷ்டித்தான், நம்ம இங்கே லீலா விபூதியில் பத்த ஜீவராக சிருஷ்டிச்சிருக்கான். அவளுக்கு சம்சாரமே இல்லாத, சம்சார கந்தமே இல்லாத அவளை நித்தியராக சிருஷ்டிச்சிருக்கான், சங்கல்பிச்சிருக்கான். நம்ம இந்த சம்சாரத்தில் அனாதி பாவ புண்ணியம், சம்சாரம்ன்றது எதனால அனாதி பாவ புண்ணியத்தினால இருக்கா மாதிரி நம்ம சங்கல்பிச்சிருக்கான், சிருஷ்டிச்சிருக்கான். இது வைஷமியமா அப்படின்னா இது வைஷமியம் இல்லை, கோது இல்லை.
வைஷமிய நைர்கண்யமே கிடையாது எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சூத்திரக்காரர் சொல்றார். அதனால நம்ம ஏன் பின்ன நம்ம இந்த சம்சாரத்தில் அவன் சிருஷ்டிச்சு இந்த மாதிரி படுத்துறது குறது அவனுடைய அவத்தியம் தானே, அது அவனிடத்துல இருக்கிற குற்றம் தானே. அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு லோகத்தில் பல காரியங்கள் நடக்கணும். அதுக்கு எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் தகுந்தா போல அந்தந்த காரியத்தில் ஈடுபடுத்துகிறார். ஐஏஎஸ்ஏ எல்லாரும் படிக்கிறா, ஐபிஎஸ்ஏ படிக்கிறா அப்படின்னா கூட, எல்லாரும் கவர்மெண்ட்ல போனா கூட ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்தரை போடுறான். அப்போ ஒவ்வொரு துறையில போடுறான்னா வைஷமியத்தினால போடுறான்னு அர்த்தமா? இல்லை. எல்லா துறையிலையும் காரியம் ஆகணும், அதுக்கு தகுந்தா போல அங்கங்க போடுறா. அந்தந்த துறையில எந்த காரியத்தை நாம கை கொள்றோமோ அந்த காரியத்தை திறம்பட செய்யணும். இப்போ போலீஸ் இருக்கா, தேவபெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, கருட சேவை நடக்கிறது. கருட சேவை 5 கிலோமீட்டர் தூரம் ஏழ்ற, அத்தனை இடத்துலையும் பாதுகாப்பு வேணும். கோவில்லையும் பெருமாள் கருடவாகனத்தில் இருக்கிற இடம் மாத்திரம் இல்லை, மூலவர் சேவிக்க போகிற இடம், மற்ற இடம், கியூவில் ஜனங்கள்லாம் வர இடம், எல்லாத்துலேயும் அப்படி இருக்கா. தெருவெல்லாம் ஜனங்கள் அலமோதுறது. இப்போது அதில் ஒரு 500 போலீஸே 1000 போலீஸே அங்கே சரி பண்ணுறதுக்காக பாதுகாப்புக்காக நிறுத்துறான்னு சொன்னால் எல்லாரையும் கருடவாகனம் பக்கத்தில் நிறுத்த முடியுமா? ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்துறா. ஊரில் அந்த 7 இடம் 5 மைல்லையும் ஜனங்கள் கூடுறதுனால அங்கங்கே திருடு அதெல்லாம் நடக்காதுக்காக அங்கங்கேயும் நிற்க வைக்கிறா. எல்லாரும் அந்த கருட சேவைக்காக தான் போஸ்டிங்கே தவிர அதில் எத்தனையோ பேர் கருட சேவை சேவிக்காதையே இருக்கக்கூடிய இது இருக்கும். என்ன இருக்கும்? அந்த மாதிரியான தெருவில் நிற்கிறவங்களாம் பெருமாள் கருட சேவையில் வந்துடுவார். மொத்த மூலவர் சன்னதியில் அந்த சேவிக்கிறதுக்காக அந்த சேவார்த்திகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுருந்தா அவன் மூலவரை சேவிச்சுட்டுருப்பானே தவிர இங்கே வாகன மண்டபத்துலேருந்து பெருமாள் போய் திரும்பி வந்து வாகனத்துலேருந்து கருட சேவையை அவன் கோவில் உள்ளே இருந்து மூலஸ்தானத்திலே இருந்தால் கூட சேவிக்க முடியாது போகும். ரோட்டில் இருக்கவன் சேவிச்சுடுவான் ஒரு தடவை அந்த பக்கமாக பெருமாள் அழைச்சு. அதிலேயே கொஞ்சம் அந்த பிரதான வீதி இல்லாத பின் வீதிகளில் அவன் போஸ்டிங் இருந்தான்னா அவன் சேவிக்க மாட்டான். ஆனால் இது வைஷமியமா? அந்த அப்பாயின்மெண்ட்டில் கோது இருக்குதா? சக்கையான அப்பாயின்மெண்ட்டா அது? அப்படின்னா இல்லை. கருட சேவை பெருமாளுக்கு நன்னா நடக்கணும், அதுக்காக எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு பண்ணணும். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கான், அவ்வளோதான். இவன் கண்ணுக்கு வேணா அந்த கருட சேவை தெரியல, சேவிக்கல அப்படின்னு தவிர கருட சேவையினுடைய கைங்கரிய பலன் இவனுக்கு பூரா உண்டு. அந்த கருடவாகனத்தோட கூடவே ரோந்து போகிற மாதிரி போகிறான அவனுக்கும் இவனுக்கும் எந்த வாசியும் கிடையாது. அதுபோல எம்பெருமான் இப்படி அதனால அந்த மாதிரி இவனை போஸ்ட் பண்ணவாளுக்கும் அந்த தோஷம் கிடையாது. அது மாதிரி எம்பெருமான் ராஜதானியில அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை பெருமாள் அங்கே சிருஷ்டிச்சிருக்கார், நித்திய சூரியகளை. இங்கே அவன் அங்கே நல்லாட்சி புரியச்சே விளையாட்டுக்காக தான் லீலாரசத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக இங்கே பத்த ஜீவரை சிருஷ்டிச்சிருக்கான்.
அதனால அது ஒன்றும் கோதே கிடையாது. அப்புறம் குற்றமும் கிடையாது. இவாளை அவன் சரணாகதி பண்ணச்சு. அதான் இந்த இடத்துல இந்த மாதிரி அனாதியாக அவள் பாப்பத்தில் சிக்கி அகங்கார மமகாரங்கள்னால பாவம் பண்ணி சிக்கி ஒரு நல்லடி காலத்தில் அவனுடைய அனுகிரகம் பெற்று அவனை அடையச்சே இத்தனை நாள் அவன் இந்த மாதிரி இருந்தானே, எதிரம்பு கோத்துந்தானே அப்படின்னு கை கொள்றதுல எதனா குறை உண்டா? கிடையாது. அதனால் கோதவமுன் வைஷமியம் கிடையாது, நைர்கண்யம் கிடையாது. நிகிருண்ணனா நீ இத்தனை நாளாக நீ என்னை மீறி நடந்த, நான் உன்னை கை கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்ல மாட்டேன். அதான் வைஷமியமும் கிடையாது, நம்முடைய சிருஷ்டியில் வைஷமியமும் கிடையாது. அவனுடைய சங்கல்பத்தில் இப்போ அவன் நம்ம கை கொண்டு நித்திய சூரியர்களுக்கு துல்லியமாக நம்ம ஏற்றுறானே, அதில் நிகிருண்ணனாகவும் அவன் இருக்கிறது இல்லை, நைர்கண்யமும் கிடையாது, குறையும் கிடையாது. சரி, அப்படிப்பட்ட கோதவமுன் இல்லாத தகவே கொண்ட கொண்டலென வந்துலகில் ஐவர்கன்றோரு தூதுவனாய் ஒரு கோடி மறைகள் எல்லாம். அதாவது ஐவர் அப்படின்னு சொன்னது அவ பஞ்சபாண்டவாளை சொல்லித்து அவ எம்பெருமான ஆசிரியிச்சா, சரணம் புக்கா, சரணாகதி பண்ணா, அவளுக்கா தூது போறான். அவளுக்காக தூது எங்க போறா? அவளுக்கு அனுகிரகம் பண்றான்னா அப்படி சொல்லலை, தூது போனத்தை சொல்றார். பாண்டவனுக்கு அனுகிரகம் பண்ணா, பாஞ்சாலிக்கு அனுகிரகம் பண்ணா, புடவை சொன்னா தீர்ந்து போச்சு சொல்றேன். அந்த மாதிரி பெருமையை சொல்லலாம். அப்படி சொல்லாம பெருமாள் தூது போனான் அப்படின்னு சொல்றார். அதாவது ஐவர் அப்படின்னு சொன்னதுனால ஐவர்க்கு அன்றோர் தூதுவனாய், அந்த 5 அதாவது இந்திரியங்கள்லாம் ஒருமுகப்படுத்தி எம்பெருமானத்தில் நாம் சரணாகதி பண்ணா அவன் நம்ம கை கொள்ளுவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு அது தூது போனான் அப்படின்னு சொன்னா, அதாவது எம்பெருமான யார் இடத்துல தூது போனான்? எப்பவுமே ஒரு இடத்துல தூது போறதுன்னு சொன்னா மாறி யார் நடக்கிறாளோ அவாக்கிட்ட தான் தூது போவா. ஒரு நேர்மையால மொத்தம் இருக்கான், அவனை சேர்ந்தவன் மாறி நடக்கிறான், அந்த இடத்துல தான் தூது, நெகோசியேஷன். ஒரு பொது மனுஷன் என்ன பண்ணுவான்? டேய் இப்படி பண்ணாதரா, நீ பண்ணுறது தப்பு, அவன் அவன் போகிறது சரி, அதனால் அவனுக்கு உண்டான கௌரவத்தை நீ கொடுத்துடு, நீ மாறுதலாக நடக்காத அப்படின்னு. யார் இடத்துல தூது போவா? அயோக்கியனா இருக்கும் இடத்துல தூது போவான். அயோக்கியனா இடத்துல தூது போகிறது எதுக்காக? அந்த அயோக்கியனையும் திருத்தறதுக்காக. அப்புறம் அவன் கேட்குறான் கேட்காத போகிறான், அது வேற. இப்போ பாண்டவர்களுக்கு அருள்றான், ஆசிரியிச்ச பாண்டவர்களுக்கு அருள்றான்றது மாத்திரம் இல்லை, அந்த அருளச்சே கூட எதிர இருக்கக்கூடியவன் இருக்கானே அயோக்கியனா, அவனையும் திருத்தறதுக்காக இவாளுக்கு, அதாவது நல்லவனுக்கு அருள் பண்ணச்சு, அந்த நல்லவன் விஷயத்துல விரோதம் பண்ணக்கூடியவனை கூட அருள் பண்ணணும், அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தூது போகிறான். அப்படி பெருமாளுடைய ஏற்றத்தை, பெருமாள் அந்த ஏற்றமான தன்மை, கோதவம் இல்லாத அந்த தன்மை இருக்குதே, அந்த கருணையில் அதை காண்பிக்கிறது இந்த தூத கிருத்தியம். கோதவமொன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலன வந்துலகில் ஐவர்க்கு அன்றோர் தூதுவனாய். ஒப்பற்ற தூதுவனா அங்க போறான். இப்படி எம்பெருமான் அருளக்கூடிய விஷயத்தை
வேதம் சொல்றதா? எம்பெருமானுடைய புகழை எவ்வளவோ வேதம் சொல்றது. ஆனா இப்படி எல்லாருக்கும் இந்த மாதிரி வேதத்துல சொல்லாது வெளியில ஒரு விஷயமும் இல்லைன்றது அது சத்தியம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம். ஆனா அத இவ்வளோ எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி வேதம் சொல்லுமா? சொல்றதா அப்படின்னா இல்லை. அதான் வேதம் எம்பெருமான இவ்வளோ எளியவனா இருக்கான்னு ஸ்பஷ்டமா புகழறதா அப்படின்னா இந்த குணத்தை சொல்றதா அப்படின்னு சொன்னா ஸ்பஷ்டமா சொல்லலை. ஆனா அது சொல்லாத வெளியில வேற ஒரு விஷயமே நம்ம கிட்ட இருக்காது. எம்பெருமானத்துல இல்லாத குணங்கள் வெளியில இருக்காது. அதே போல வேதத்துல சொல்லாத ஒரு விஷயங்கள் வெளியில கிடையாது. அந்த மாதிரி வேதத்துல எல்லாம் இருந்தாலும் இதை இவ்வளோ ஸ்பஷ்டமா அதால் சொல்ல முடியல. அதனால தான் அந்த வேதம் என்ன பண்ணுறது, பின்வாங்கிறது. எம்பெருமான் பின்னால் தான் போகிறதே தவிர தொடர்ந்து ஓடுறதே தவிர அவனை பிடிக்க முடியல. முழுசாக ஸ்பஷ்டமாகத்தால் சொல்ல முடியல. ஏன்னா அதனால தான் அதுக்கு மறைன்னு பேர். ஒரு கோடி மறைகள் எல்லாம், ஏன்னா அது மறைச்சி சொல்றதுனால அதுக்கு மறைன்னு பேர். அவ்வளோ ஸ்பஷ்டமாக அது சொல்லலை. அதனால தான் அது என்ன பண்ணுறது, ஒரு கோடியில் நிற்கிறது. பெருமாள் இன்னொரு கோடிக்கு போயிட்டான் அனுகிரகம் பண்ணுற விஷயத்தில். நல்லவனுக்கு அருள் பண்ணுறா போல தீயவனுக்கும் தூது போய் அது மூலமாக அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும்னா அப்புறம் அவன் எடுத்துக்கலேன்றது வேற. இப்படி இருக்கிற பாண்டவாளே ஏன் அல்லாடினா? பாண்டவாள் இப்போ வேணா தூது போகிறான், பெருமாள் தேர் ஓட்டினான்னு சொல்கிறோமே தவிர ஆசிரித்தனா இருந்தான்னு. அவளே அனாசிரித்தனா இருந்தபோது அவன் தூதாடி கட்டான். ராஜ்யத்தை வச்சான், அதை வச்சான், தன்னை வச்சான், தன் மனைவியை வச்சான் பணையமா. அப்பெல்லாம் பெருமாள் வாய்மூண்டு தான் இருந்தான், ஆசிரிக்கலை. அதனால அந்த எம்பெருமான் இப்படி அதி சுலபனா இந்த மாதிரி தூது போயும் விரோதிகளை கூட திருத்தறதுக்கு முற்படக்கூடியதான அந்த கொண்டல் தன்மை கருணை இந்த இடத்துல சொல்ற. தூதுவனாய் ஒரு கோடி மறைகள் எல்லாம், ஒப்பற்ற மறைகள் எல்லாம் எங்க கோடியில் இருக்குது. அது ஒரு கோடியில் இருக்குது. அது ஒரு கோடின்னா ஒப்பற்ற எண்ணில் அடங்காத அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவன் எங்கேயோ போயின்னு இருக்கான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு. இது ஒரு கோடியில் இருக்குது, ஒரு மூலையில் இருக்குது. இந்த வேதம் புகழறது இருக்குதே, அவனை பின்தொடர்ந்து போகிறது இதுக்கு வேகம் போகலை. அவன் வேகத்துக்கு இது போகலை. இது ஒரு கோடியில் இருக்குது. ஒரு கோடி மறைகள் எல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த. தனிய போய் துயரத்தை தீர்க்கான் எம்பெருமான். சரி, அப்படிப்பட்ட யார் அவன் அப்படின்னா ஸ்ரீயப்பதி திருமகள் கேள்வன் அப்படின்னு. அது வெறும கேவல நாராயணன் இல்லை. அதுக்காக துயரந்தீர்த்த மாதவனார் இது பர்யந்தம் இருக்குது. இது பர்யந்தம் இருக்குது. இதுவரையில் அர்த்தம் சொன்னோம். இதுக்கு மேலே தான் இதில் பல இதெல்லாம் இருக்கு. சரி, இதில் பிரதானமாக என்னத்தை சொல்கிறா அப்படின்றத அந்த அர்த்தத்தை மாத்திரம் பார்த்துருவோம். மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றில். வடகொங்கில் அப்படின்னு, கொங்குன்னா பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறா. அதாவது கொங்குன்றதுக்கு வட பக்கத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறா. அந்த அர்த்தம் சரியில்லை அப்படின்னு சில பேர் அதை சொல்கிறா. இருக்கட்டும், ஆனால் இந்த அர்த்தத்தை தான் எடுக்கிறா. மாதவனார் வட கொங்கில், வட பார்ஸ்வத்திலே
வாணி ஆற்றின் வாணி ஆறு அப்படின்றது என்னன்னா பிரவாகம்னு சொல்கிறோமோ இல்லை, அந்த பிரவகிக்கிற ஆறு அப்படின்றத தான் வாணி ஆறுன்னு சொல்கிறது. பிரவாகம்ன்றத வாணின்னு சொல்கிறது அப்படின்னு பகுவா அர்த்தம் சொல்கிறான். வட கொங்கில் அப்படின்னா சில பேர்லாம் என்ன சொல்கிறோன்னா கொங்கு அப்படின்றது கொங்கு நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்றா போல் கொங்கு நாடு. அது கோயம்புத்தூர், சேலம், மைசூரில் சில பிராந்தியங்கள், அப்படி இதை ஒட்டின இருக்கிற பிராந்தியங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய கொங்கு நாட்டை சில பேர் சொல்கிறா. இப்போ அதெல்லாம் தள்ளுபடியான அர்த்தங்கள். அவளுக்குள்ளே மகான்களுக்குள்ள வித்வான்களுக்குள்ள இது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை ஒரு விதமாக அர்த்தம் பண்ணியிருக்கா. என்னால வட பக்கத்தில் கொங்குன்னா பக்கம்னு அர்த்தம் பண்ணி, அதே போல் வாணியாறு அப்படின்றத அவள்லாம் அந்த கொங்கு நாட்டில் ஓடக்கூடிய பவானி ஆற்றை சொல்கிறான். ஆனால் அதுக்கெல்லாம் அந்த அர்த்தமெல்லாம் சொன்னால் தேசிகன் அங்கே வசித்ததுக்கோ இல்லை அங்கே கிரந்தம் பண்ணத்துக்கோ ஒரு எந்த விதமான இதுவும் தெரியல. அதனால் அதெல்லாம் தப்பு அர்த்தம்னு சொல்கிறான். அதாவது மற்றவா என்ன சொல்கிறான்றதுக்காக அப்பப்போ அதை சொல்லிடுறேன். ஆனால் இப்போ அதனால் வட கொங்குன்றது வடப்பக்கத்தில், வாணின்னா பிரவகிக்கிற ஆறு அப்படின்னு பவானி ஆறுன்னு அவள்லாம் சொல்கிறான். சரி விட்டுடுவோம். வாணி ஆற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது. வன்னிகை அப்படின்றது என்னது அப்படின்னா வர்ணிக்கிறதுன்னு நாம் சொல்கிறோமோ இல்லை, வர்ணிக்கிறதுன்னு அதுதான் வா இர் இன்னி கை வர்ணிகை. வர்ணிக்கிறதுன்றதுல அந்த இர் இருக்குது. சுலபமாக புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வன்னிகை அப்படின்றது அந்த வர்ணிக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் அதை சொல்கிறது. வன்னிகைன்றதுன்னா வருணிக்க தகுந்த, புகழ தகுந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணுறான். வர்ணிகை அப்படின்னு வன்னிகை. வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது. நன்னடங்கண்டு, நன்னடங்கண்டு அதான் புகழத்தகுந்ததான நல்ல நன்னடம்னா நல்ல நடனத்தை, அதாவது நல்ல நாட்டியம் போல. அதாவது நன்னடம்ன்றது எம்பெருமானுடைய சேஷ்டித்தத்தை சொல்கிறது. நன்னடம்ன்றது எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய ராசக்கிரீடையெல்லாம் விளையாடினான்னு இல்லை, அதை சொல்கிறது. ஆன மாதிரி சொல்கிறது. இப்போ இது அர்ச்சாவதாரத்தில் அதை சொல்லச்சே பெருமாள் அங்கே உற்சவாதிகள்லாம் கண்டருள்றான்னு இல்லை. அதை அதாவது இந்த மாதிரி வாணியாறு, வாணியாறு வாணியாறுன்ற இடத்துல பிரவகிக்கிற ஆறுன்னு சொல்லிட்டோம். உத்தர பார்ஸ்வத்தில் பிரவகிக்கிற ஆறு அப்படின்னா மேலே பொன்னை இந்தைன்னு வரத்தனால ஐந்தபுரத்துக்கு வட பக்கத்தில் கருட நதி போகிறது. அதனால் அதை கருட நதி அப்படின்னு சொல்கிறான். அங்கே வன்னிகை வாணி ஆற்றின், வாணி ஆற்றின்னா பிரவகிக்கிற, அங்கே பவானி ஆறுன்னு சொன்னால் அது தப்புன்னு சொன்னோம். அப்போ எந்த ஆறை சொல்கிறா அப்படின்னா அதான் பெருகக்கூடிய ஆறு கருட நதின்னு சொல்கிறா. கருட நதின்னு சொல்கிறதுக்கு அது என்ன அப்படின்னா வடகொங்கில் உத்தர பார்ஸ்வத்தில் வைக்கிறது. சாதாரணமாக நதியெலாம் மேற்கேந்து கிழக்க நோக்கி போகும். ஆனால் சில நதிகள் மேற்கு நோக்கி போகும். அது பশ্চিம வாகினி அப்படின்னு பேர், மேற்கு நோக்கி ஓடுறது. அதே மாதிரி உத்தர வாகினி வடக்கு பக்கம் போகிறது. இதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரத்தில் பிரசம்சை பண்ணிருக்கு. பশ্চিம வாகினி உத்தர வாகினிக்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு. அதனால்
இந்த கருட நதி இருக்குதே, அது மேற்கேந்து கிழக்க வந்தால் கூட திருவேந்திபுரம் வரச்சே அது வடக்கு நோக்கி பாயறதான். திருவேந்திபுரம் எல்லையை தாண்டி போச்சே மறுபடியும் அது கிழக்க நோக்கி பாயறது அப்படின்னு. அதனால் வடகொங்கின் வாணியாற்றின் வடக்கு பக்கத்தில் வடபார்ஸ்வம் இந்த உத்தரவாகினியாக பிரவகிக்கக்கூடிய கருட நதி அப்படின்னு சொல்கிறான். அந்த வாணின்ற சப்தத்துக்கு பிரவகிக்கிறதுன்றது மாத்திரம் இல்லாமல் வான்னா வாணி அப்படின்னா வானில் பறக்கக்கூடியவாள், வானில் சஞ்சரிக்கக்கூடியவா பறவையை சொல்கிறது. அந்த பறவையில் கருடன் உத்தமனாக இருக்கிறதுனால வாணின்ற சப்தம் கருடனை சொல்கிறது, வாணியாறுன்றது கருட நதியை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. சரி, அந்த இடத்துல வன்னிகை நன்னடங்கண்டு அந்த வர்ணிக்க தகுந்ததான எம்பெருமானுடைய நல் நாட்டியம் அங்கெல்லாம் நடந்ததோ இல்லை, கண்ணன் பண்ணானோ இல்லை விபவாவதாரத்தில், அதை போல் இங்கே தெய்வநாயகனுடைய உற்சவமெல்லாம் நடக்கிறதோ இல்லை, அதை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது அப்படி அந்த பெருமாளுடையத்தையும் சொல்லலாம். இல்லை இந்த நதிகளே பிரவகிக்கச்சே அப்படியே அது அலையும் அதுவும் இதுவுமா வருமோல் அது நடனம் புரிந்துண்டு வரா மாதிரி இது. அதாவது நாம் இப்போது காவேரி நதிகள்லாம் தீர்த்தாமாட போச்சே நிறைய ஜலம் வந்து பிரவகிச்சதுன்னா எப்படி வெள்ளம் போகிறது பற்றி ஆச்சரியமாக போகிறது, அங்கே சுழண்டு போகிறது, இங்கே கரையில் அலாடிச்சுட்டு போகிறது அப்படின்னு நம்ம வந்து அந்த பிரவாகத்தை சந்தோஷமாக பார்க்குமோ இல்லை, அதையும் சொல்கிறா. இப்படி பெருமாளுடைய உற்சவாதிகளையும் வச்சு சொல்கிறான். வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இந்த மாதிரி மகிழ்ந்து சந்தோஷத்தோடு நாம் வசிக்கும்போது சுவாமி தேசிகன் சொல்கிறார், நாம் அதாவது பகவத் அனுபவத்தில் ஆழங்கால் பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நாம் என்ன பண்ணுறோம், மகிழ்ந்து வாழும்போது இவை நாம் பொன்ன இந்த நகரில் முன்னாள். இப்படி இதற்கு முன்பு இவை நாம்னா சக்தி உடைய நாம்னு அர்த்தம். முன்னாள் இதற்கு முன்பு புணராத செய்யப்படாததான இவை இந்த பரமத போர் பூரித்தோமே பூர்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு இப்போ பிரதானமாக பல பேர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை இங்கே சொல்லிட்டோம். சில பேர்கள் அந்த இடத்துல சொல்கிறா அது சரியில்லை அப்படின்றத, அது சரியில்லைன்ற காரணத்துக்கு வேண்டாம். அதுதான் தேசிகன் அங்கே எங்கே எழுதினார், எப்படி இருந்தார், அங்கே யார் பெருமாள் என்ன இருந்தார், மகிழ்ந்து வாழும் போதுன்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் விற்த்தாந்தம் தெரியாதனால அதெல்லாம் சரியில்லைன்னு. இந்த இடத்துல இன்னும் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அதாவது முன்னாள் புணராத பரமத போர் அப்படின்றத அதான் ஐந்த நகரில் முன்னாள் பண்ணாத்த அப்புறம் அங்கே போய் பண்ணேன் கொங்கு நாட்டிலேன்னு சொல்கிற மாதிரி முடிக்கிறான். புரியுதா? ஐந்த நகரில் முன்னாள் இது. ஆனால் இப்போ இவா சொல்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னே செய்யாத பரமத பங்கத்தை இப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொருத்தர்லாம் என்ன சொல்கிறான்னா, ஐந்த நகரில் முன்னாள் பண்ணாத்த இப்போ அந்த பவானி ஆத்தங்கரையில் முடித்தேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி கிரந்தம் பண்ணத்துக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவா என்ன சொல்கிறான்னா, இந்த ஐந்து நகர்லேயே தான் பண்ணார், இதுக்கு முன்னே பண்ணாத நாம் இப்போ பண்ணோம்னு. இந்த முன்னாள் புணராதன்றதுக்கு
கொஞ்சம் சில பேர் என்ன சொல்கிறான்னா, சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் விஸ்தாரமாக கண்டிச்சிருக்கார் ஒவ்வொரு மதத்தையும். ஸ்ரீபாஷ்யகாராதிகள் பாஷ்யாதிகளில் கண்டிச்சதை காட்டிலும் அதிகமாக கண்டிச்சிருக்கார். அது வாஸ்தவம். அதனால் இவா என்ன பண்ணுறா, அவள முன்னாள் புணராத பரமத போர், இதுக்கு முன்னே பூர்வாச்சாரியாலாம் பண்ணாத பரமத போர் இருக்குதே, அதை நாம் இப்போ பூர்ணம் பண்ணோம். இனிமேட்டு பரமத போரே பண்ண வேண்டாம். ஆனால் மாதிரி பின்னால் வர மதங்கள்லாம் வந்தால் கூட அதுக்கும் சேர்த்து இப்போ நாம் பண்ணிட்டோம், பூர்ணமாக்கிட்டோம். இந்த பிற மதங்களுடைய தோஷங்களை சொல்லி நம்ம மதத்தினுடைய உட்கஷ்டத்தை சொல்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்ரீபாஷ்யகாராதிகள்லாம் பண்ணாத அவெல்லாம் நிரசனம் பண்ணியிருக்கா, அதை காட்டிலும் இவர் இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கார். அதை வச்சுட்டு இவா என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், முன்னாள் புணராத பரமத போர்னு ஒரு சாதாரண வியாக்கியானம் ஆயிடுத்து. என்னது, இதுக்கு முன்ன நாம் பண்ணாத பரமத போரை இப்போ நாம் பண்ணோம் அப்படின்னு 5 நகரில் பண்ணோம்னு சொன்னார். இத்தனை நாளாக பண்ணாத இப்போ 5 நகரில் பண்ணோம்னு சொன்னார். 5 நகரில் ரொம்ப நாளாக இருந்தார், கடைசி காலத்தில் பண்ணதை சொல்கிறார் வச்சுப்போம் அப்படின்னு சாதாரணமாக விட்டா. ஆனால் முன்னாள் புணராதன்றதுக்கு தான் அவள் என்ன பண்ணான்னா, 5 நகரில் இத்தனை நாளாக பண்ணாத பரமத பங்கத்தை எத்யப்பி, ஆனால் 5 நகரில் பண்ணலேன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் உதித்தோய மகாஸ்கரஹான்னு திருவேந்திபுரத்தில் தான் ஆரம்பிக்கிற இடத்தை. அதனால் திருவேந்திபுரத்தில் பண்ணி முடிக்காத பவானி ஆத்தங்கரையில் கோயம்புத்தூர் ஜில்லாவில் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறா. சத்யா காலத்தில் பண்ணேன். சரி, அதை தள்ளிடுவோம். இப்போது முன்னாள் புணராதன்றதுக்கு ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன்னு இந்த மாதிரி திருவுள்ளப்படுறார் எழுதியிருக்கா சில பேர். பாஷ்யகாராதிகள்லாம் பண்ணாத பரமத போல இப்போ பூர்ணம் பண்ணோம். அவள்லாம் பண்ணியிருக்கா, ஆனால் இவ்வளோ பண்ணலை பூர்ணமாக. முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே, அதை நாம் இப்போ முழுசாக பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இப்படி இதை சொல்லலாமா அப்படின்னா, எப்படி சொன்னான்னு நமக்கு தெரியல. அர்த்தத்வனி என்ன அவ சொன்னதுக்குன்னு. சுவாமி தேசிகனே சங்கிப்தம் விஸ்ருதம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரயம் வா அப்படின்னு பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார அப்படின்னு சுவாமி தேசிகனே சுருக்கமாக சில இடத்துல சொல்லிருக்கார், விஸ்தாரமாக சில இடத்துல சொல்லிருக்கார். தத்துவ பதவி தத்துவ நவநீதம் அப்படின்ற இடத்துல ரகசிய பதவி ரகசிய நவநீதம்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிருக்கார். ரகசிய சாஸ்திரம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிருக்கார். சாவதான் ரொம்ப அவகாகனம் பண்ணி கிரகிக்க வேண்டியது அவ்வளோ இதுவாக குறிப்பாக இது பண்ணி பண்ணணும். ஆன மாதிரியும் பண்ணிருக்கார். இப்போது நியாய பரிசுத்தி சத்ருமுக்தா கலாபம் சததூஷினி இதெல்லாம் ரொம்ப அவதானத்தோடு சேவிச்சாதான் அர்த்தம் புரியுமே தவிர இல்லைன்னா அப்படி அவதானத்தோடு இருக்கக்கூடிய பெரிய பிராக்ஞாளாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். பிராதானியம் பிரதானமாக இவரேவும் பண்ணிருக்க. பரபணித்தி பரிஷ்கார மற்றவாள் பண்ண பூர்வாச்சாரியாள் பண்ண கிரந்தத்தை பரிஷ்காரம்னா என்ன, அதை இன்னும் விவரமாக சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கார். இப்படிலாம் நான் பல விதமான கிரந்தங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாகவதாள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாகவதாள் சந்தோஷப்படுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். இப்போ பாஷ்யக்காரரே கூட போதாயனவர்த்தி விஸ்தீர்ணமாக இருக்குது, பூர்வாச்சாரியாலாம் ரொம்ப சுருக்கிட்டா, அவளுடைய மதத்தனுசாரமாக நான் வியாக்கியானம் பண்ணுறேன் பாஷ்யம் பண்ணுறேன்னு சொன்னார். அதனால அவ குறைச்சி பண்ணா நான் தான் பூர்ணமாக பண்ணிட்டேன்னு அர்த்தம் பண்ண. நான் முடிச்சிருக்கேன், நான் பூர்ணமாக பண்ணேன்றத சொல்லலாம், அதை பற்றி தப்பு இல்லை. அவள்லாம் பூர்ணமாக பண்ணலை, நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா கீழே பண்ணினத்துக்கு பரபணித்தி பரிஷ்கார அவனா பரிஷ்காரம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அதை இன்னும் விவரிச்சு சொல்றாருன்னு அர்த்தம். சூத்திரகாரரே இந்த மதங்கள்லாம் கண்டிச்சிருக்கார் 2வது அத்தியாயத்துல 2ஆம் பாதத்துல. அத்தைதான் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ண. சூத்திரக்காரர் சின்னதா வரி வரியா சொல்லிட்டு போட்டார். இவர் பக்கம் பக்கமா எழுதினார்னா உடனே சூத்திரக்காரர் சொல்லாத இவர் சொல்லிட்டாருன்னு அர்த்தமா? இல்லை, அதனுடைய விவரணம் சுவாமி அதுக்கு மேலே அதனுடைய விவரணம் பண்றார். சுவாமி பண்ணியிருக்கிறது பின்னாள்லையும் இந்த மாதிரி யாருன்னா எதனா பண்ணா கூட அதெல்லாம் அசைக்க முடியாதபடியா நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றது அது சரி. ஆனா பூர்வாச்சாரியாள் ஊட்டத்தை நான் முடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி வியாக்கியானம் பண்றா, அது அவ்வளவு தூரம் இருக்காது. இப்போ மொத்தத்துல இந்த பாசுரத்துக்கு உரைக்காரெல்லாம் பொதுவா நிறைய பேர் ஆதரிச்ச படிக்கு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோம். இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால, சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நானும் ஒரு அர்த்தம் சொல்றேன். இதை அடுத்தத்துல சொல்றேன். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரசித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.